பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. முதலமைச்சரின் பகிரங்க வரிகள். அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மனமிருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என வெளியிட்ட விமர்சனம். இந்த வழக்கில் இளம்பெண் ஒருவர் தனது சகோதரனிடம் தனக்கு நேர்ந்த துயரம் குறித்து கூற, தங்கையை பாலியல் சீண்டல் செய்த இளைஞர்களை சுற்றி வளைத்த அவரது சகோதரர் அவர்களை விசாரித்த போது அந்த இளைஞர்கள் வைத்திருந்த செல்போன்களில் ஏராளமான இளம்பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு துன்புறுத்தப்படும் காணொளிகள் இருந்ததால் இது குறித்து பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்றனர். விசாரணைக்கு பிறகு திருநாவுக்கரசு, சபரிராஜன் என்கிற ரிஷ்வந்த், சதீஷ், வசந்த்குமார் ஆகியோர் முதற்கட்டமாக கைது செய்யப்படுகின்றனர். அதன் பிறகு சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு தீவிர விசாரணைக்கு பிறகு சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பாபு, ஹேரன்பால், அருளானந்தம், அருண்குமார் உள்ளிட்ட 9 பேரும் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் மீது சிபிஐ பகிரங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இப்படியாக 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடரப்பட்ட வழக்கிற்கு 6வது ஆண்டில் கடுமையான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 9 பேரும் வாழ்க்கையை சிறையிலேயே கழிக்க வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு. இந்த தீர்ப்பை வரவேற்று பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின், பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானமிருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.